Hi guys. Hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YT Studio ஆப்ல எப்பவுமே வந்து பார்த்தா நம்ம வந்து அனலிட்டிக்ஸ் பேஜ்லலாம் செக் பண்ணும்போது வந்து பார்த்தா அந்த பெர்ஃபார்மன்ஸ்கான கார்ட்ஸ் வந்து ஷோ பண்ணும். குறிப்பா வந்து பார்த்தா சில விஷயங்களை நோட் பண்ணி அதுல வந்து பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் சொல்லலாம். சொல்லி உங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி விஷயங்கள் அதுல வந்து இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களும் இந்த மாதிரி இருக்குதா, இந்த மாதிரிலாம் ரீச் பண்ணியிருக்கா அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிற விதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் நான் ஸ்கிரீன்ல ஷோ பண்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அனலிட்டிக்ஸ் பேஜுக்குள்ள போனா டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவர்வியூ பேஜ்லயே அது வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ நிறைய பேர் இக்னோர் பண்ணிட்டு போலாம். பட் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ தான் ஆக போகுது. அவ்வளவு குயிக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரலாம். அதுல கொடுத்துக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸும் ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும். பெருசா வந்து இக்னோர் பண்ணாதீங்க. லைக் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதுல வந்து உங்களுடைய சேனலுடைய ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயங்களா வேணாலும் இருக்கலாம். அந்த தம்ப்நெயில் எடுத்து காட்டுற மாதிரி இருக்கலாம். அதுக்கடுத்து லாஸ்ட் வீடியோஸ்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து காட்டலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து காட்டலாம். நீங்க கண்டினியூவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் இடங்கள்ல இந்த மாதிரி வந்திருக்கு, பர்டிகுலர் வீடியோல இந்த மாதிரி வந்திருக்கு, தம்ப்நெயில்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அட்ராக்டிவா இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. சோ கண்டிப்பா நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். இப்ப ரீசனா கம்யூனிட்டி டேப் சம்பந்தப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அதில் கொடுத்திருந்தாங்க. சோ உங்களுக்கும் நிறைய பேருக்கு வந்து வந்திருந்திருக்கலாம். ஜஸ்ட் நான் ஸ்கிரீன்ல ஷோ பண்றேன் பாருங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆர் அண்ட் ஈஸி வே டு டாக் வித் யுவர் கம்யூனிட்டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்து லைக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 ரீசன்ட் போஸ்ட்டை வந்து கம்பேர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஓவரால் வந்து டீட்டெயிலாக ஷோ பண்ணுற விதமாக வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியர்ஸ் ஹவு யுவர் ஆடியன்ஸ் கனெக்டட் வித் யுவர் போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து 236 லைக்ஸ் வந்து வந்திருக்கு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா 13 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அது போக இமேஜ் போஸ்ட் வந்து எனக்கு வந்து மோர் அட்டென்ஷன் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ அதிகமாக இருக்கு அப்படிங்கிற அந்த 31 டைம்ஸ் அப்படிங்கிறதையும் பண்ணிருக்காங்க. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடியன்ஸ் கனெக்டட் தி மோஸ்ட் வித் திஸ் போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சண்டே Q&A போஸ்ட் அது போக வந்து பாத்தீங்கன்னா விஷயங்களை வந்து அதுல வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. சோ அது போக வந்து பாத்தீங்கன்னா அடுத்த செக்ஷன் வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். இதுல வந்து என்ன மாதிரி கொடுத்திருக்காங்கங்கறத. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷேர் யுவர் ஸ்டேட்ஸ், பிகின் தி சீன்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய அப்கமிங் ஒர்க் எல்லாத்தையுமே ஒரு ஹைப் பண்றது. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதே சமயம் லாஸ்டா கொடுத்திருக்கக்கூடியது ஒரு கம்யூனிட்டி வாண்ட்ஸ் டு கீப் ஹியரிங் ஃப்ரம் யூ அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் கொடுக்குற மாதிரி அந்த லாஸ்ட் டயலாக் வந்து கொடுத்திருக்காங்க. சோ மத்தபடி ஓவரால் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. எனக்கும் ஒரு மாதிரி ஷேர் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கலாம். ஓவரால் இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. லைக் வந்து சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வியூஸ் ரேஞ்ச் ரிஃப்ரெஷ் பண்ணி பாக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம டேஷ்போர்ட்ல எப்படி வந்து சர்டன் மைல்ஸ்டோன்லாம் ரீச் பண்ணும்போது நீங்க வந்து இந்த மாதிரி ரீச் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்றதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கண்டென்ட் வந்து மேக் பண்ண ட்ரை பண்றோமோ அதுலயே ஒரு சின்னதா மோட்டிவேட் பண்ற விஷயமாவும் இது இருக்கு. அதே சமயம் நமக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களும் இந்த மாதிரி வந்திருக்குதா, பரவாயில்ல, நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிற விஷயங்களும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காங்க. சோ ஓவரால் இதை பத்தின டீடைல்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். இப்போ ரீசெண்டா இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. சோ இதை பத்தின டீடைல்ஸ் ஓவரால் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், கிளியரா புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் கைஸ். ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணா. வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேள்வி இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லி பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிள்ளைக்கான கிளிக் பண்ணி அளவுக்கு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற அந்த மணி வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ். ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை, சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.